ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி லைட் பல்ப் எஃபெக்ட்டில் சூப்பரான டூயல் ஃபோட்டோ எடிட்டிங் உங்களோட ஃபோனில் வந்துட்டு எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு Snapseed அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் உள்ள ஒபாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு செகண்ட் ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசரில் ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஏரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸோ ஃபோட்டோ வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே சேச்சுரேஷன் போயிட்டு ஸோ ஃபுல்லாக -100ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி -12ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஸோ குறைக்கணும் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஸோ கம்மி பண்ணிவிட்டு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலைட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -47ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -28, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ஸோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு ஒபாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ வியூ எடிட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசரில் சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஏரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு ஸோ ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒபாசிட்டி கிளிக் பண்ணி ஸோ ஸ்டைலை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆடுன்ற எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒபாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணி செட் பண்ணிட்டு ஸோ ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸோ டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பல்ப் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பல்ப் இமேஜ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டைலை கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ பாதியிலே இருக்கட்டும். ஸோ பாதி லெவலில் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக அந்த பல்பை மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாதிரி நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சை வந்து செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிட்டு ஸோ ஒன் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத்தில் ஸ்கின்னில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக 75 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்பைன் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எல்லா ஸ்கின்லேயுமே இந்த கலர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் கலர் ட்ரா பண்ணிட்டு ஸோ டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே உள்ள லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணி ஸோ வியூ எடிட்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண இமேஜோட அந்த டபுள் எக்ஸ்போசர் சூஸ் பண்ணிட்டு சென்டரில் உள்ள ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக வந்துட்டு ஃபேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஃபேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீபேக் வந்துருக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.